வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இந்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வட்டம் தனி வட்டி பார்க்க போகிறோம். தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் தனி வட்டி. ஸோ தனி வட்டியில் மொத்தம் ஒரு 10 டைப் இருக்குது. இந்த 10 டைப்பையும் நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். ஸோ எப்படி நம்ம அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க போகிறோம் அந்த விதை பற்றின தான். இந்த பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸ் பிடிஎஃப்னு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃபை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் இந்த பிடிஎஃப் பற்றின எல்லா டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து தனி வட்டி பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கு. இதில் டைப் 1 இதுக்கு வந்து தனி வட்டிக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான், PNR/100 அப்படின்னு சொல்லுவோம். பின்னா பிரின்சிபல் அசல், என்னன்னா ஆண்டுகள் இயர்ஸ், ஆறுனா வட்டி வீதம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணோன்னா கொடுத்துருக்க மதிப்பெல்லாம் அதில் அந்த ஃபார்முலா அப்படி போட்டு சால்வ் பண்ணோன்னா தனி வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு. இதுக்கடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. ஸோ என்னென்ன எப்படி வீடியோ கொடுக்க போகிறோன்னு பார்த்துருவோம். டைப் 1ல் தனி வட்டி கணக்கிடுறது, தனி வட்டி கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் டைப் 1ல் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இயரில் கொடுத்துருப்பாங்க, 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு இல்லாட்டி 7 வருஷத்துக்கு தனி வட்டிக்கான அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்து கணக்கு கேட்பாங்க. ஸோ இது ஒரு டைப்பு. அதுக்கு அதே இதில் மாதம் கொடுத்துருப்பாங்க, இத்தனை மாதத்துக்கு 6 மாதத்துக்கு எவ்வளவு, 9 மாதத்துக்கு எவ்வளோ வரும் வட்டி அப்படின்னு கேட்பாங்க. அதாவது வட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம பேங்க் வந்து நமக்கு கடன் கொடுத்தா அதுக்கு வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இவ்வளோ பர்சன்ட்னு சொல்லிட்டு வட்டி வாங்குவாங்க. ஏன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு லாபம் வேணும்ல. ஸோ வட்டி வந்தால் தானே இது பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வெளியில் வட்டிக்கு விடுவாங்க, இந்த கடன் வாங்குவாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே இது நம்ம அமௌண்ட்டு நம்மளும் பேங்க்கில் போட்டு வைப்போம், அதுக்கும் பேங்க் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், ஒரு வட்டி கொடுக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருந்து வாங்குறது கூட இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு 10% வாங்கினாங்கன்னா நமக்கு கொடுக்குறது வந்து 0.5% அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பேங்க் நடத்தணும்ல. ஸோ அதுக்காக அவங்களுக்கு நிறையா செலவாகும். நமக்கு கொடுக்கும்போது ஒரு சின்ன இதான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம காசு சேஃபாகவும் அங்கே இருக்குது. அதையும் அவங்க சும்மா வச்சுக்கலாம். அவங்க அந்த நம்ம காசையும் எடுத்து ஒரு ஷேர் மார்க்கெட் எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா பேத்துக்கு கடன் கொடுத்து, நம்ம காசு தான் நிறையா பேத்துக்கு கடன் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கலாம், அந்த காசு எடுத்து தான் நிறையா பேத்துக்கு கடன் கொடுக்குறாங்க. அதனால் அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் நமக்கு கொடுப்பாங்க. அதான் நீங்கள் வந்து பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்னு சொல்லிட்டு பாஸ்புக் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 50 ரூபா 60 ரூபா இந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதான் அதுக்கான வட்டி. ஓகேயா? ஸோ இந்த இது வந்து மாதத்தில் கொடுத்தா எப்படி இது பண்ணணும் பார்ப்போம். அதுக்கடுத்து டேஸில் கொடுத்தா எப்படி வகுக்கணும், மாதத்தில் கொடுத்தா எப்படி வகுக்கணும், அப்படிலாம் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் அடுத்து ஒரு பேசிக் கிளாஸ் கொடுப்பேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேசிக் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம செய்ய போகிற எல்லா கணக்குக்கான எல்லா டேட்டாவும் அதிலே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டாலே போதும். அடுத்தடுத்து எப்படி கணக்கு இருக்குது நான் சால்வ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து புரியும். ஸோ அதுக்காக அந்த பேசிக் வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ அது ஒரு வீடியோவாக கொடுக்க போகிறோம். ரெண்டாவது வந்து ஆண்டுகள் கணக்கிடுதல். அது வந்து சிம்பிளாக வந்து நம்ம தனி வட்டி பார்த்துருவோம். இது ரெண்டாவது இதில் வந்து இயர்ஸ் கேட்பாங்க. அதாவது இவ்வளோ தனி வட்டி வருது, இவ்வளோ அமௌண்ட்டு, இவ்வளோ வட்டி வீதம், அப்போனா எத்தனை வருஷத்தில் அவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் கணக்கிடுறது இது வந்து டைப் 2. அதுக்கடுத்து டைப் 3 இருக்குது. இதில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு, இத்தனை வருஷம், இவ்வளோ தனி வட்டி வருதுன்னா எவ்வளவு வட்டி வீதம், எத்தனை % வட்டி போடுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து வட்டி வீதம் கணக்கு. இது ஒரு வீடியோவாக கொடுக்குறோம். ஏன்னா இதிலலாம் கணக்கு கூட இருக்குது, 9 கணக்கு 8 கணக்குன்னு இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரு வீடியோவாக, ஏன்னா சால்வ் பண்ணணும் சொல்லி கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் தனித்தனி வீடியோவாக கொடுக்குறோம். 3வது வீடியோவாச்சு. அதுக்கடுத்து இது அசல் காணுதல். பார்த்தீங்களா, 4வது டைப்பு, இது 4வது வீடியோ. இதுக்கும் ஒரு 7 கணக்கு இருக்குது. அதாவது இவ்வளோ % வட்டி, இவ்வளோ இயர்ஸு, இவ்வளோ தனி வட்டி சொல்லிட்டாங்க. அப்படின்னா அதோட அசல் என்ன, அதாவது எவ்வளவுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, அசல், வட்டி வீதம், ஆண்டுகள். ஸோ இதெல்லாம் இதிலே 3 இதுவும் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கடுத்து 5வது டைப்பு அசல் மற்றும் வட்டி வீதம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இத்தனை வருஷத்தில் இவ்வளோ ஆகுது, அப்போனா அதோட அசல் என்ன, அதோட வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப். ஏன்னா இந்த டைப்புக்கு வந்து அவ்வளோவா எங்கேயுமே வீடியோ இல்லை.
ஸோ யாரும் அவ்வளோவா போடல. ஆனால் நம்ம சேனலில் நல்லா தெளிவாக உங்களுக்கு நீட்டாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதான் நம்ம எம்கேடிஎன்பிசியோட ஸ்பெஷலு. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டைப் வந்து 5வது டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 6வது டைப்பும் 7வது டைப்பும் ஒன்றா சேர்த்து கொடுக்க போகிறோம். ஏன்னா ரெண்டுமே மடங்கு கான்செப்டில் இருக்கும். இப்போ வந்து மடங்கும் வட்டி வீதமும் கொடுத்துட்டு ஆண்டுகள் கேட்பாங்க, எத்தனை வருஷத்தில் அந்த அமௌண்ட்டு அவ்வளோ இதாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6வது டைப்பு ரொம்ப முக்கியமானது. 7வது டைப் வந்து வட்டி வீதம் காண்றது. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் எல்லாமே சிம்பிளாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது ஃபார்முலா அப்படி போட்டால் எப்படி இருக்கும், நம்மளே செஞ்சால் எப்படி இருக்கும், ஆப்ஷனை வச்சு எடுத்து செஞ்சால் எப்படி இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சொல்லிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது எனக்கு தெரியும். அது நான் எனக்கு அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வீடியோ எடிட் பண்ணால் ரொம்ப வீடியோ பெருசாக வரும். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் இயர்னால் என்னோடய நோட்ஸில் சைடில் எழுதிடுவேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து 8வது டைப்பு இது இந்த இஎம்ஐ கணக்கிடுதல், தொடர் வைப்பு திட்டம், இது 3த்தையும் சேர்த்து ஒரே வீடியோவை பார்த்துடலாம். இல்லாட்டி 8வது டைப் மட்டும் சின்னதாக ஒரு வீடியோ. ஏன்னா தனி வட்டி, வருஷம், ஆண்டுகள், வட்டி வீதம் இதெல்லாம் சமமாக இருக்கும். அசல் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ இது ஒரு டைப்பு. அதுக்கடுத்து டைப் 9 இஎம்ஐ கட்டுறது. இந்த எல்லோரும் இஎம்ஐயில் பொருள் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கு இஎம்ஐ கட்டணும். ஸோ அந்த இது இஎம்ஐ வந்து ஒரே ரேட்டாக இவ்வளோ போடுவாங்க. இவ்வளோ வட்டின்னு போட்டு அதை வந்து கரெக்டாக பிரித்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படியே போக கம்மியாகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இவ்வளோ அமௌண்ட் இருக்கும். இல்லாட்டி ஒரு சில இஎம்ஐ வந்து இவ்வளோ அமௌண்ட் தான், மாதம் இவ்வளவு 2000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஒரு அமௌண்ட்டாக போட்டிருப்பாங்க. நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது, இது வந்து நிறையா பேர் பெருசாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிம்பாங்க. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இஎம்ஐ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இது வந்து எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ப்ரீவியஸ் இயர் பார்த்துட்டேன். இது வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. ஆனால் நம்ம குரூப் 4க்கு குரூப் 2க்கு கேட்டதில்லை. பட் நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்போம். ஏன்னா போக அடுத்த வருஷம் வேகன்சியும் கம்மியாக தான் இருக்கும், காம்படிஷனை கூட தான் இருக்கும். ஸோ டஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக கேட்டால் கூட கேட்கலாம். சிம்பிள், ஒரே ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அப்படி சால்வ் பண்ணாலே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதுக்கடுத்து டைப் 10 தொடர் வைப்பு திட்டம். ரிக்கரிங் டெபாசிட்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா பேர் ஆர்டி போடுவீங்க. ஒரு அமௌண்ட்டை வந்து போட்டு வச்சுருப்பீங்க. மாதம் 1000 போட்டால் 5 வருஷம் கழித்து இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாதம் 1000 வருஷத்துக்கு 12,000 கட்டுவோம். அப்போனா 5 வருஷத்துக்கு 60 மாதம் இருக்குது. அப்போனா 60,000 ஆச்சு. ஓகேயா, 60,000 கட்டியிருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு இவ்வளோ பர்சன்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க, இத்தனை பர்சன்ட் வட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அத்தனை பர்சன்ட் வட்டிக்கு கொடுக்கும்போது அந்த வட்டியும் இந்த நம்ம போட்ட அசலும் சேர்த்து தான் மொத்தமாக ஒரு அமௌண்ட் வரும். நான் இதிலேயே எப்படி செய்யணும்னு சொல்லிட்டேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன்லேயே. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இன்னும் தெளிவாக இருக்கும். ஸோ அந்த இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் அம்மா போட்டிருக்கலாம், வீட்டில் தாத்தா பாட்டி போட்டிருக்கலாம், இல்லாட்டி பக்கத்து வீட்டில் யாராச்சும் போட்டிருக்கலாம். போடும்போது நீங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ போடுறீங்க, மாதம் கட்டுறீங்கன்னு கேட்டு நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இது. ஸோ திரும்ப ஒரு தடவை ஒரு ரீகால் பார்த்துடலாம். நம்ம பார்க்குற தனி வட்டி டாப்பிக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தனி வட்டி கால்குலேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அந்த தனி வட்டி கால்குலேட் பண்ணுறது, அதில் வந்து வருஷம் கொடுத்துருப்பாங்க, மாதம் கொடுத்துருப்பாங்க, டேஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்தா இது எப்படி பண்ணுறது ஒரு இது. ரெண்டாவது இதில் வந்து இது வருஷம் மட்டும் பார்க்குறது பற்றி சொல்லுவோம். ஸோ இது 2வது வீடியோவாக போடுவோம். அதுக்கடுத்து டைப் 3யில் வந்து வட்டி வீதம் கால்குலேட் பண்ணுறது, இது வந்து 3வது டைப்பாக போடுவோம். ஏன்னா கணக்கோட எண்ணிக்கை வந்து நிறையா இருக்குது. ஸோ சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் 9 கணக்கு, 7 கணக்கு, 8 கணக்குன்னு இருக்குது. ஸோ அதனால தான் 4வது டைப் வந்து அசல் காண்றது. ஸோ இந்த 4 டைப்லேயும் முடிஞ்சிடும். தனி வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது, வட்டி வீதம், அதாவது PNR/100 தானே ஃபார்முலா. ஸோ அதுலேயே அந்த PNR வந்துடும். அந்த சைடு வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் போகிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 5வது டைப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அசலும் வட்டி வீதமும் காணுதல். ஸோ இந்த கணக்கை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப்பு, 5வது வீடியோ. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 6ம் 7ம் சேர்த்து ஒரே இதாக கொடுத்துரும். ஏன்னா மடங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மடங்கில் கொடுத்து வட்டி வீதம் கொடுத்து இயர்ஸ் கேட்பாங்க, மடங்கில் கொடுத்து இயர்ஸ் கொடுத்து வட்டி வீதம் கேட்பாங்க. அதாவது அங்கே ஆண்டு கேட்பாங்க, இங்கே வட்டி வீதம் கேட்பாங்க. ஸோ இது 2 ஒரே வீடியோவாக கொடுத்துடலாம். டைப் 8, 9, 10 இந்த 3 ஒரே வீடியோவாக கொடுக்க பார்க்குறேன். இல்லை டைப் 8 மட்டும் ஒரு சின்னதாக தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு குழப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த 2மே மாதம் காசு கட்டுற இஎம்ஐ, அந்த ரெக்கரிங் டிபாசிட், ஆர்டி போடுறது, இந்த மாதிரி இருக்கும். டைப் 9ம் டைப் 10ம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் குழப்பாது. ஸோ அதனால் அந்த டைப் 8 மட்டும் தனியாக கொடுக்குறேன்.
ஸோ ஓகேயா, இதுதான் இதோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதுக்கடுத்து பேசிக்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம செய்ய போகிற எல்லாமே புரியும். இயர்ஸ் கொடுத்தா எப்படி வரும், டேஸ் கொடுத்தா எப்படி வரும், மந்த் கொடுத்தா எப்படி வரும், எப்படி கால்குலேட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது தெளிவாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.